Exercise 1.1ல first பார்க்கலாம். Fill in the blanks. The smallest 7-digit number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. First வந்து நம்ம smallest numberனா என்ன, greatest numberனா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சரி, இப்போ பாருங்க 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, இது எல்லாமே சிங்கிள் டிஜிட் நம்பர். சிங்கிள் டிஜிட்னா என்ன, ஒரே ஒரு டிஜிட் நம்பர்னு அர்த்தம். இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் சிங்கிள் டிஜிட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான். ஓகே, இப்போ அதே மாதிரி லார்ஜஸ்ட்டு 1 டிஜிட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 தான். ஓகேவா, ஒரே ஒரு நம்பர் இருந்தால் அதை நம்ம 1 டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 9 தான் பெருசாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இப்போ 9க்கு அப்புறம் என்ன வரும், 10 வரும் இல்லையா. ஸோ இந்த 10 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1, 2 2 டிஜிட் இருக்குது. ஓகே, ஸோ 2 டிஜிட் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன வரும், 11. ஸோ இதுலேயும் 2 டிஜிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வருது 2 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது எது வரைக்கும் வரும் இந்த 2 டிஜிட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 வரைக்கும் நமக்கு 2 டிஜிட்டாக தான் இருக்கும். 1, 2 2 நம்பர் தான் இருக்கும். 99க்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 100 வரும். அப்போ இதில் எத்தனை இருக்குது பாருங்கள், 1, 2, 3 டிஜிட்ஸ் இருக்குது இதில். அப்போ இது 3 டிஜிட் நம்பர். அப்போ இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொன்னால் நமக்கு 10 தான். இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொன்னால் அது 100 தான். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0 தான், அதுக்கப்புறமா 2 டிஜிட்னு சொல்லும்போது 1 போட்டுட்டு ஒரு 0 போடணும். 3 டிஜிட் சொல்லும்போது 1 போட்டு 2 0 போடணும். அதாவது இந்த 3லேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா 2. அத்தனை ஜீரோஸை நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி நமக்கு இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7 டிஜிட்னா என்ன பண்ணணும், 1 போட்டுட்டு இதுலேருந்து 1 மைனஸ் பண்ண என்ன ஆகும், 6. அப்போ 6 ஜீரோஸ் போடணும். இப்போது இதில் பாருங்கள், கவுண்ட் பண்ணி பாருங்கள், நமக்கு என்ன இருக்கும், 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்பர்ஸ் வந்துச்சு. அப்போ இதுதான் இருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட்டு 7 டிஜிட் நம்பர். ஸோ இதை நம்ம இங்கே எழுதிக்கலாமா. ஸோ 1 போட்டு எத்தனை 0 போடணும், இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 6. அப்போ 6 ஜீரோஸை நம்ம இங்கே போட்டுக்கணும். இந்தியன் சிஸ்டம் படி நம்ம இதுக்கு கமா எப்படி போடுவோம், 3 நம்பருக்கு அப்புறம் கமா போடுவோம், அப்புறம் 2 நம்பருக்கு அப்புறம் கமா போடுவோம், அதுக்கப்புறம் 2 நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, த லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொன்னால் நமக்கு 9ல் வருது தான் நம்ம வந்து லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 1 டிஜிட். அதுவே 2 டிஜிட்டில் லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்னவாக இருக்கும், 99ஆக இருக்கும். 3 டிஜிட்டாக என்ன அர்த்தம், 3 தடவை 9 போடணும். அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 8 டிஜிட் நம்பர்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், 9ஐ 8 டைம்ஸ் போடணும். 4, 5, 6, 7, 8. ஸோ இந்தியன் சிஸ்டம் படி இது நமக்கு கமா போடும்போது 3 நம்பர் தள்ளி கமா, அதுக்கப்புறம் 2 நம்பர் தள்ளி, அதுக்கப்புறம் 2 நம்பர் தள்ளி, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் 5 இருக்கு இல்லையா, அதோடைய பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எந்த நம்பருக்கு பிளேஸ் வேல்யூ கேட்குறாங்களோ அந்த நம்பரை முதல்ல அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த 5க்கு அப்புறமா எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 போட்டுக்கோங்க. 1, 2, 3 இருக்கா, 1, 2, 3 அவ்வளோதான். ஸோ இதை நம்ம வேர்ட்ஸில் எப்படி எழுதலான்னா 5000 அப்படின்னு எழுதலாம். ஸோ நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் அப்படின்னு நமக்கு இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன நம்பர் இருக்குது, முதல்ல 7 இருக்கா, 7 போட்டுக்கோங்க. அது பக்கத்தில் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோஸை ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. அப்போ 6 ஜீரோஸை நம்ம இங்கே போட்டுக்கலாம். அப்புறம் ப்ளஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் கண்டிப்பாக ப்ளஸ் போடணும். எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னா ப்ளஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 6 இருக்கா. ஸோ 6 போட்டுட்டு இங்கே 6 இருந்தால் அதை விட ஒன்று வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ 5 ஜீரோஸை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். திரும்பியும் ப்ளஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 7 போட்டுட்டு 1 கம்மி பண்ணிக்கோங்க. இங்கே 5 ஜீரோனா இங்கே 4 ஜீரோஸ் இருக்கணும். ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே 0 இருக்கா. அப்போ ஒரே ஒரு 0 மட்டும் போட்டுக்கோங்க, வேறு எதுவுமே போடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் 9 இருக்கா, 9 போட்டுட்டு 9க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 1, 2 இருக்கா. அப்போ 2 ஜீரோஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 0. அப்போ ஒரே ஒரு 0 மட்டும் போட்டுக்கோங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 5 இருக்குது. அந்த 5 மட்டும் தனியாக போட்டுடணும். ஏன்னா லாஸ்ட் அது 1's பிளேஸ் இல்லையா. அப்போ 1 × 5 வந்து 5 மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இதோடைய எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். நீங்கள் இந்த 0 போடாமல் கூட 70,000 + 900 + 5 அப்படின்னும் போடலாம். ஓகே, போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், சக்ஸஸர் ஆஃப் எ 1 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் எ 1 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல சக்ஸஸர், ப்ரொடியூசர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சக்ஸஸர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 அப்படின்னு அர்த்தம். ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்கு அடுத்த நம்பர்
அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சக்ஸஸர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ப்ரெடிசஸர் அப்படின்னா -1, அதாவது அதோடைய முன்னாடி நம்பர் அப்படின்றது தான் ப்ரெடிசஸர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ புரிஞ்சுச்சா? சக்ஸஸர்னா நெக்ஸ்ட் நம்பரு, ப்ரெடிசஸர்னா பிஃபோர் நம்பர். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சக்ஸஸர் ஆஃப் எ 1 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் எ 1 digit நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சக்ஸஸர் ப்ரெடிசஸர்லாம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பரும் கிரேட்டஸ்ட் நம்பரும் எடுத்துக்கலாம். அதை வச்சு போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட்டு 1 digit நம்பர்னால் 0 or 1 எது வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி லார்ஜஸ்ட் 1 digit நம்பர்னா 9. ஓகே, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சக்ஸஸர் ஆஃப் எ 1 digit நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சக்ஸஸர் அப்படின்னா இது கூட 1 ஆட் பண்ணணும், அதாவது இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது கூட 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி இப்போ 9 கூட 1 ஆட் பண்ணும்போது நமக்கு 10 கிடைக்கும். ஸோ சக்ஸஸர் இந்த 0 சக்ஸஸர் என்ன கிடைச்சது? 1. இது வந்து 1 digit நம்பர். அதே மாதிரி 9 சக்ஸஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10. இது பார்த்தீங்கன்னா 2 digit நம்பர். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்வேஸ் 1 digit நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து கண்டிப்பாக ஃபால்ஸாக தான் இருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ப்ரெடிசஸர் ஆஃப் எ 3 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் எ 3 or 4 digit நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல 3 digit நம்பருக்கு வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரும் கிரேட்டஸ்ட் நம்பரும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 3 digit நம்பர்லேயே ஸ்மாலஸ்ட் நம்பர்னா என்ன? ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொன்னால் 1 போட்டு 3 digitனா ஒரு 2 0 போட்டுக்கணும். அதாவது 3லேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி கிரேட்டஸ்ட்னா 9 யூஸ் பண்ணுவோம். எத்தனை டிஜிட் சொல்கிறாங்களோ அத்தனை 9 நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெடிசஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நம்பர் 100க்கு முன்னாடி நம்பர் பார்த்தீங்கன்னா 99. அதே மாதிரி 999க்கு முன்னாடி நம்பர் பார்த்தீங்கன்னா 998. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இஸ் ஆல்வேஸ் எ 3 or 4 digit நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 digit நம்பரும் இருக்கலாம், 4 digit நம்பரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 digit நம்பர் வந்திருக்கு. அப்போ இது வந்து கண்டிப்பாக நமக்கு ஃபால்ஸாக தான் இருக்க முடியும். ஸோ அதை நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்? ஃபால்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் த நம்பர் கொடுத்துருக்காங்க இஸ் ரிட்டன் ஆஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிஸ்டமில் இந்த மாதிரி நம்ம எழுதலாம் அப்படின்றாங்க. நம்ம இந்தியன் சிஸ்டம் படி நம்ம எப்படி எழுதுவோம்? லாஸ்ட்லேருந்து 3 நம்பர் தள்ளி கம்மா போடுவோம். ஸோ போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள். 2 நம்பர் தள்ளி கம்மா போடுவோம். கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறமா 2 நம்பர் தள்ளி கம்மா கரெக்டாக இருக்குது. கடைசியாக 2 நம்பர் இருந்தாலும் ஒரு நம்பர் இருந்தாலும் அப்படியே விட்டுருவோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து கரெக்டு தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே ட்ரூ போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டானு நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இங்கே கொடுத்துருக்க நம்பரை நம்ம அப்படியே போட்டுட்டு அது பக்கத்தில் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 1 2 3 4 இருக்குது. 4 zeros நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 80,000 கிடைக்கும். ஸோ அதை தான் அவங்க வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 8 into 1 போட்டுட்டு 4 zeros போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கணும்? இங்கே 8 இருக்கா? அப்போ 8 போட்டுட்டு 1 போட்டு எத்தனை zeros வரணும்? 3 zeros வரணும். பட் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா 2 zeros இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக தப்பு தான். How many 10,000s are there in the smallest 6 digit number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பரில் எத்தனை 10,000 இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி how many அப்படிலாம் வந்ததுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதால் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர் divided by 10,000. ஸோ இதை இதால் டிவைட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொன்னால் 1 போட்டுப்போம். அதுக்கப்புறம் இங்கே 6 கொடுத்தா அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 5. ஸோ 5 zeros ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். டிவைடட் பை 10,000 நம்ம நம்பரில் எப்படி எழுதுவோம்? 10 போட்டுட்டு அப்புறம் 3 0 போடுவோம். இதுதான் 10,000. உங்களுக்கு தெரியலனா நீங்கள் பிளேஸ் வேல்யூ போட்டு கூட எழுதலாம். 1s 10s 100 1000 10,000. ஸோ 10,000 பிளேஸில் 1 போட்டு மற்றதுக்கெல்லாம் zeros வரும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே இருக்குது பார்த்தீங்களா? 4 zeroஸ்க்கும் இந்த 4 zeroவை நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ இங்கே என்ன இருக்குது? பேலன்ஸ் நமக்கு 10 இருக்குது. நமக்கு என்ன கேட்டாங்க? ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பரில் எத்தனை 10,000 இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர் ஈக்குவல் டு இது கிராஸ் மல்டிபிகேஷனில் இங்கே வந்துடும். அப்போ இங்கே என்ன இருக்குது? 10 இருக்குது. இந்த 10,000 இங்கே எழுதிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். 10,000 வந்து இருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அப்சர்வ் த கமாஸ் அண்ட் ரைட் டவுன் தி பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த கமாஸை வச்சு இதோடைய பிளேஸ் வேல்யூவை எழுத சொல்லியிருக்காங்க 7க்கு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இங்கே 7 இருக்கா? ஸோ இங்கே 7 போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் அது பக்கத்தில் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் போடணும், அவ்வளோதான். அந்த கமாவை அப்படியே கரெக்டாக போட்டுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 4 இருக்கா, அப்போ அதுக்கு பதிலாக நான் இங்கே 0 போட்டுக்கிறேன், அந்த கமா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே 2 நம்பர் இருக்கா, 2 0 போட்டு இந்த கமா போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே 3 நம்பர் இருக்கா, அங்கே 3 0 போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இதுதான் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், நமக்கு 7 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இப்போது 7 இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே கமா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 3 நம்பர் இருக்கா, அப்போ இந்த 3 நம்பருக்கு 3 0 போட்டுக்கலாம். இங்கே 3 நம்பர் இருக்கா, அந்த 3 நம்பருக்கு 3 0 போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம். ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பை யூஸிங் கமாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே நமக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி கமா போட சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி கமா நம்ம எப்படி போடுவோம், லாஸ்ட்லேருந்து 3 நம்பருக்கா கமா போட்டு வருவோம், அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பரை எழுதிக்கலாமா, 6 5 0. அப்போ இங்கே வந்து கமா வந்துடும். நெக்ஸ்ட்டு 7 4 3, இங்கே 3 நம்பர் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த 3 நம்பர் அப்படியே எழுதிக்கலாமா, 1 7 6, இப்போ இங்கே கமா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 3 நம்பர் எழுதிக்கலாம், 5 4 3, அப்புறம் இங்கே கமா வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே இருக்குது 7 இருக்குது, அவ்வளோதான். இங்கே வந்து 3 நம்பரும் இருக்கலாம், 2 நம்பரும் இருக்கலாம், 1 நம்பரும் இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த 3 நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க, இங்கே நமக்கு கமா வந்துடும். அப்புறம் இந்த 3 நம்பரை எழுதிக்கோங்க, இங்கே நமக்கு கமா வந்துடும். அப்புறம் இந்த 3 நம்பரை எழுதிக்கோங்க. ஸோ இந்த கடைசியில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 நம்பரும் இருக்கலாம், 2 நம்பரும் இருக்கலாம், 1 நம்பரும் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், நம்ம இந்த 3 நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, இங்கே கமா போட்டுக்கோங்க. இந்த 3 நம்பரை இங்கே எழுதிக்கோங்க, இங்கே கமா போட்டுக்கோங்க. இந்த 3 நம்பரை இங்கே எழுதிக்கோங்க, இங்கே கமா போட்டுக்கோங்க. இந்த ஒரு நம்பர் இங்கே எழுதிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம். Write the largest 6-digit number and put commas in the Indian and international systems அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா. லார்ஜஸ்ட்னு சொன்னால் நம்ம 9 யூஸ் பண்ணுவோமா, எத்தனை டிஜிட் சொல்லியிருக்காங்களோ அத்தனை 9 நம்ம இங்கே போடுவோம். ஸோ 6 9s நம்ம போட்டுக்கலாம். இதுதான் லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இந்தியன் சிஸ்டம் படி கமா போட சொல்லியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி கமா போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் சிஸ்டம் படி கமா போடலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அந்த நம்பர் அப்படியே இங்கே எழுதிக்கோங்க, 6 டைம்ஸ் எழுதிக்கோங்க. இந்தியன் சிஸ்டம் படி நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்லேருந்து 3 நம்பருக்கு அப்புறம் கமா போடுவோம், அப்புறம் 2 நம்பர் தள்ளி கமா போட்டுகிட்டே வருவோம். ஸோ அங்கே கடைசியாக ஒரு நம்பர் நிற்குது, அவ்வளோதான். இப்போ இதுக்கு நம்ம நேமும் எழுதிக்கலாம், நம்பர் நேமும் எழுதிக்கலாம். பேக்கன்ஸில் நமக்கு நம்பர் நேமும் கொடுத்துருக்காங்க, அதுவும் எழுதிக்கலாம். ஸோ நம்ம இந்தியன் சிஸ்டம் படி இது வந்து ஒன்ஸ் பீரியட் சொல்லுவோம், இது 1000 பீரியட் அப்படின்னு சொல்லுவோம், இது பார்த்திங்கன்னா லேக் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே லேக்கில் இருக்கிறதுனால 9 lakh அப்படின்னு எழுதலாம். இது 1000 பீரியடில் இருக்குது, எவ்வளோ இருக்குது, 99 இருக்கு இல்லையா, அப்போ இது எப்படி எழுதலாம், 99,000. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது ஒன்ஸ் பீரியடில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதிட வேண்டியதான், 999. கடைசி எழுதுறதுனால அண்டு போட்டுக்கலாம், 999. இப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி எழுதலாம். ஸோ 6 டைம்ஸ் வந்து 9 போட்டுக்கலாம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி லாஸ்ட்லேருந்து 3 நம்பருக்கா நம்ம கமா போட்டு வரும். ஸோ இங்கே 3, அப்புறம் அவ்வளோதான், இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இது ஒன்ஸ் பீரியட், இது 1000 பீரியட், அவ்வளோதான். ஸோ இப்போ இது வந்து 1000 பீரியடில் இருக்கிறதுனால இது மொத்தமாக அப்படியே சொல்லிட்டு 1000 சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், 999,999, அவ்வளோதான். 999,000 and 999. Write the number names of the following numerals in the Indian system. Indian system படி இதுக்கு வந்து நம்பர் நேம் எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன்ஸ் பீரியட், இது 1000 பீரியட், இது பார்த்தீங்கன்னா லேக் பீரியட். ஸோ அதை வச்சு தான் இதுக்கு வந்து நம்ம இதுக்கு நம்பர் நேம்ஸ் எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், லேக் பீரியட் அப்படின்னு சொல்லும் போது எத்தனை இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க, 75. அப்போ 75 லேக் அப்படின்னு எழுதலாம், கம்மா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, இது வந்து 1000 பீரியட் இல்லையா, 32,000, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 105.
அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியன் சிஸ்டம் படி இது ஒன்ஸ் பீரியட், இது 1000 பீரியட், இது லேக் பீரியட், இது க்ரோர் பீரியட். அப்போ இது க்ரோர் பீரியடில் இருக்கிறதுனால எவ்வளோ இருக்குது? 9 இருக்கா? அப்போ 9 க்ரோர் கம்மா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது லேக் பீரியட் எவ்வளோ இருக்குது? 75 லேக். நெக்ஸ்ட் இது 1000 பீரியட் எவ்வளோ இருக்குது? 63 இருக்குது. 1000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பீரியட் அப்படியே எழுதிட வேண்டியதான் 453. அவ்வளோதான். ரைட் த நம்பர் நேம்ஸ் இன் வேர்ட்ஸ் யூஸிங் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் நம்பர் நேம் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் பீரியடில் இது ஒன்ஸ் பீரியட், இது பார்த்திங்கன்னா 1000 பீரியட். அவ்வளோதான். இது அப்படியே இதை அப்படியே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதோடைய பீரியடை எழுதிக்கிட்டால் போதும். ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது? 345 இருக்கா? அதை போட்டு இது 1000 பீரியடில் இருக்கிறதுனால 1000 அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான். 345,000 1000 பீரியடில் இருக்கிறதுனால 1000 அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இது ஒன்ஸ் பீரியடில் நம்ம அப்படி எழுதிவோம். எவ்வளோ இருக்குது? 678. அது அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பீரியட், இது 1000 பீரியட், இது பார்த்தீங்கன்னா மில்லியன் பீரியட். ஸோ இப்போ இது மில்லியன் பீரியடில் இருக்கிறதுனால இது எப்படி எழுதலாம்? 8 மில்லியன் அப்படின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் இது 1000 பீரியடில் இருக்கிறதுனால இது அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே 1000 போட்டுக்கணும். 343,000. $143,000. இது ஒன்ஸ் பீரியட், அது அப்படியே எழுதிட வேண்டியது தான். 710. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி இது ஒன்ஸ் பீரியட், இது பார்த்தீங்கன்னா 1000 பீரியட், இது பார்த்தீங்கன்னா மில்லியன் பீரியட். இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே போட்டுட்டு பக்கத்தில் மில்லியன் போட போகிறோம். அவ்வளோதான். எவ்வளோ இருக்குது? இங்கே நமக்கு 103 இருக்குது. அப்போ 103 போட்டுட்டு மில்லியன் பீரியடில் இருக்கிறதுனால மில்லியன் அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க நம்பர் அப்படியே போட்டுட்டு 1000 பீரியடில் இருக்கிறதுனால 1000 அப்படின்னு எழுதுவோம். எவ்வளோ இருக்குது? நமக்கு 456ன்னு இருக்குது. 456. இது வந்து 1000 பீரியடில் இருக்கிறதுனால 1000 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பீரியட், இது அப்படியே எழுதிட்டா போதும். எவ்வளோ இருக்குது? 789. அதை அப்படியே எழுதிக்கோங்க. 89. அவ்வளோதான். 9th சம் பாருங்கள். ரைட் த நம்பர் நேம் இன் நியூமரல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்பர் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நியூமரல்ஸ், அதாவது நம்பரில் நம்மள எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், 2 crores. ஸோ 2 crores சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம்? 2 போட்டுட்டு க்ரோர்ஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு, அதனால நம்ம இங்கே கம்மா போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேக்ஸ் பீரியடும் முடிஞ்சிருது. அப்போ எவ்வளோ இருக்குது? 30 இருக்குது. அப்போ 30 போட்டுட்டு கம்மா போட்டுடணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 51,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 51 போட்டு 1000 போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 980 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 980 போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நமக்கு க்ரோர்ஸ் அப்படின்னு வந்துட்டாவே நமக்கு இது வந்து இந்தியன் சிஸ்டம் படி தான் இருக்கும். அப்போ இப்போ லாஸ்ட்டில் 3 நம்பருக்கு அப்புறம் கம்மா, அப்புறம் 2 நம்பருக்கு அப்புறம், அப்புறம் 2 நம்பருக்கு அப்புறம் கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 66 மில்லியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி நம்ம கம்மா போடணும். அது வந்து 3 நம்பருக்காக நமக்கு கம்மாவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 66 மில்லியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து 1 நம்பர் இருக்கலாம், 2 நம்பர் இருக்கலாம், இல்லை 3 நம்பரும் இருக்கலாம். இங்கே நமக்கு 2 நம்பர் தான் வந்திருக்கு. அப்போ 66 போட்டு கம்மா போட்டுக்கலாம், ஏன்னா அது மில்லியன் பீரியட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 பீரியட் வரும். இதில் பாருங்கள், கண்டிப்பாக 3 நம்பர் நமக்கு வரணும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 345.
345 போட்டு கமா போட்டுக்கோங்க. இதுதான் 1000 பீரியட், அது முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் பீரியட், இங்கேயும் நமக்கு 3 நம்பர் வரணும். இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 27 2 போட்டு 7 2 டிஜிட் தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு இங்கே 3 டிஜிட்டில் எழுதணும். அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா முன்னாடி ஒரு 0 போட்டுட்டு அதுக்கப்புறம் 27 போடணும். நீங்கள் லாஸ்ட்டில் 0 போட்டிங்கன்னா அது 270 மாறிடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் 27 இருக்கும்போது முன்னாடி தான் நீங்கள் 0 போட்டு ஆக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 789 மில்லியன் வந்துடுச்சு. அப்போ இதுவும் வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டம் படி தான் கமா போட போகிறோம். கண்டிப்பாக 3 நம்பருக்காக தான் நமக்கு கமா வரும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 789 அப்புறம் என்ன வரும், மில்லியன் பீரியட்னால கமா போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 பீரியட், கண்டிப்பாக இங்கே நமக்கு 3 நம்பர் தான் வரணும். இங்கே பாருங்கள், ஆனால் இந்த ஃபஸ்ட்டு வர நம்பர் மட்டும் 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் 213 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 213 வந்து நம்ம எப்படி போடுவோம், இது 1000 பீரியட், அப்போ இங்கே கமா போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 456 அவ்வளோதான். தமிழ்நாடு ஹேஸ் about 26,345 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட். ஸோ தமிழ்நாட்டில் ஃபாரஸ்ட் லேண்ட் வந்து இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் த நம்பர் மென்ஷன்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் இன் இந்தியன் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷனல் சிஸ்டமில் நம்பரை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இங்கே வேர்டிங்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்பரில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 26,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியன் சிஸ்டமில் எழுதலாம். ஸோ 26,000 அப்படின்னு சொல்லும் போது 26 போட்டுட்டு 1000 பீரியட் முடியுது, அதனால் கமா போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 345 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 345. ஸோ அவ்வளோதான், இதுதான் இந்தியன் சிஸ்டமில். ஸோ நெக்ஸ்ட் இதே நம்பரை நம்ம இப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் எழுத போகிறோம். அதே 26,000 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 26,000, ஸோ இங்கே கமா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 345 சொல்லியிருக்காங்க. 345. இந்தியன் சிஸ்டம் படி நமக்கு லாஸ்ட்லேருந்து 3 நம்பர் தள்ளி கம்மா இருக்கணும், அதுக்கப்புறம் 2 நம்பருக்காக கம்மா இருக்கணும். ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி இன்டர்நேஷனல் சிஸ்டமில் நமக்கு 3 நம்பருக்காக கம்மா போடுவோம். ஸோ இங்கே 3 நம்பர் போட்டாச்சு, இங்கே கடைசி இங்கே எத்தனை நம்பர் இருந்தாலும் அதை நம்ம அப்படியே விட்டுருவோம். ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். The number of employees in the Indian Railways is about 10 lakhs. Indian Railwaysல வந்து எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs இருக்காங்களாம். Write this in the International System of Numeration. இதை வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டம்னுடைய நம்பரில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 10 lakh அப்படின்றத எப்படி எழுதலாம் பாருங்கள். 10 lakhs. ஓகே, இது வந்து இந்தியன் சிஸ்டமில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இது இன்டர்நேஷனல் சிஸ்டமில் நம்ம இதை நம்பரில் எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 10 lakhs நம்ம இந்தியன் சிஸ்டமில் நம்பரில் எழுதிக்கலாமா. ஸோ இவங்க பாருங்கள், 10 lakhsனால் 10 போட்டுப்போம். அதுக்கப்புறமா லேக்ஸ் பீரியடுக்கு அப்புறம் நமக்கு என்னவா இருக்கும், 1000 பீரியட். ஸோ 1000 பீரியடில் நமக்கு 2 நம்பர் தான் இருக்கும் இந்தியன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், 2 நம்பர் போடுவோம். அதுக்கப்புறமா ஒன்ஸ் பீரியடில் 3 நம்பர் நமக்கு இருக்கணும். ஓகே, இதுதான் இந்தியன் சிஸ்டமில் 10 lakh கூடிய நம்பர். இதுவே இப்போ இன்டர்நேஷ்னலில் நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம்னா 3 நம்பருக்காக நமக்கு கமா போட்டு எழுதுவோம். ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 3 நம்பருக்காக கமா போடும்போது ஃபஸ்ட்டு இங்கே 3 நம்பர் இருக்கா, அப்படியே கமா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 நம்பருக்கு கமா போடணும். ஸோ இந்த 3 0வோ நமக்கு இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பீரியட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் இது ஒன்ஸ் பீரியட், இது 1000 பீரியட், இது என்னது மில்லியன். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, 1 மில்லியன் கிடச்சிருக்கு. 1 மில்லியன் அப்படின்ட்டு நம்பர் நேம்லையும் நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான். The successor of 10 million அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 10 மில்லியன் அப்படின்றத நம்ம வந்து நம்பரில் எழுதிக்கலாம். ஸோ மில்லியன் அப்படின்னு சொல்லும்போது அது இன்டர்நேஷனல் சிஸ்டம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ 3 நம்பருக்காக நமக்கு கம்மா வரும். அப்போ மில்லியன் பீரியடில் நம்ம 10 போட போகிறோம். ஸோ 10 போட்டுட்டு நமக்கு இங்கே கம்மா வந்துடும். அவ்வளோதான், மில்லியன் பீரியட் முடிஞ்சிருச்சு. மற்ற இருக்கிறது எல்லாமே நமக்கு ஜீரோஸ் தான் வரும். ஸோ 1000 பீரியட்லையும் நமக்கு எல்லாமே 0. கண்டிப்பாக அங்கே 3 நம்பர் இருக்கணுமா, ஜீரோஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் பீரியட்லையும் எல்லாமே 0வாக இருக்கும். அங்கேயும் 3 நம்பர் இருக்கணுமா, ஜீரோஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம நம்பரில் எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இதை சக்ஸஸர் நம்பர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு அடுத்த நம்பர், சக்ஸஸர்னா என்ன அர்த்தம், நெக்ஸ்ட் நம்பர் +1 பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ அடுத்த நம்பர் சொல்லும்போது இந்த இடத்துல மட்டும் நமக்கு 1 வரும். அப்போ 10 போட்டுட்டு 3 0, அப்புறம் இங்கே 2 0, இங்கே 1 வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மொத்தமாக நமக்கு இங்கே 6 zeros இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் இங்கே தான் 6 zeros இருக்குது. அப்போ பி தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சக்ஸஸர் அண்ட் த ப்ரொடியூசர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை முதல்ல எழுதிக்கலாம்.
5 டைம்ஸ் வந்து 9 கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சக்ஸஸர் அண்ட் ப்ரெடிசஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இதுக்கு சக்ஸஸரோ ப்ரெடிசஸரோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சக்ஸஸர் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நெக்ஸ்ட் நம்பராக இருக்க முடியும். ஸோ இங்கே எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 99 எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஜிட் நம்பர். இதுக்கு அடுத்த நம்பர் சக்ஸஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99க்கு சக்ஸஸர் வந்து 100. இது வந்து 3 டிஜிட் நம்பராக இருக்கும். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 போட்டுட்டு இங்கே எத்தனை 9 இருக்குது, 2 9 இருக்கா, அப்போ 2 0 போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது சக்ஸஸர் அப்படின்னு சொல்லும்போது 1 போட்டுட்டு இங்கே எத்தனை 9 இருக்கோ அத்தனை ஜீரோஸ் போட்டுக்கணும். இப்போ இங்கே 5 9 இருக்கிறதுனால நம்ம இங்கே 5 ஜீரோஸ் போட போகிறோம். 1 2 3 4 5. ஸோ 5 ஜீரோஸ் போட்டுக்கோங்க. இதுதான் சக்ஸஸர். அதே மாதிரி ப்ரெடிசஸர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்பர் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும், 8 வந்துடும். அப்போ 9 9 9 9 இங்கே 8 வந்துடும். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், இதுலேருந்து இதை நம்ம சப் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து இதை நம்ம சப் பண்ணிக்கலாமா? இப்போ இங்கே 0ல் 8 போகாதா? அப்போ இங்கேருந்து பவர் பண்ணும்போது இது என்ன ஆகும், 0 ஆகும். இது 10 ஆகும். அதுக்கப்புறம் இது 9 ஆகும். ஸோ இது 10 ஆகும், அப்புறம் 9, இது 10 ஆகும், இது 9, இது 10 ஆகும், இது 9, அப்புறம் இது 10 மாறிடும். இப்போ 10ல் 8 போச்சுன்னா 2 வரும், 9ல் 9 போனால் 0 0 0 0, இங்கேயும் 0. அப்போ எவ்வளோ கிடைக்குது நமக்கு, 2 தான் கிடைக்குது. ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சியில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். 1 பில்லியன் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1 பில்லியன் அப்படின்றத நம்ம வந்து நம்பரில் எழுதிக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பில்லியன் அப்படின்னு சொல்லும்போது அது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் தெரியும். ஸோ இங்கே வந்து ஒன்ஸ் பீரியட் எல்லாமே 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1000 பீரியட் எல்லாமே 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் மில்லியன் பீரியடும் நமக்கு எல்லாமே இருக்கும், எல்லாமே 0வாக இருக்கும். 1 பில்லியன் சொல்லும்போது இந்த இடத்துல நமக்கு 1 மட்டும் வரும், அவ்வளோதான். ஸோ இது பில்லியன் பீரியட், இப்போ 1 மட்டும் வந்துடும். இப்போ நம்ம நம்பரில் எழுதியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து இது கூட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியனில் இருக்குது, இதுவும் இந்தியனில் இருக்குது, இதுவும் இந்தியனில் இருக்குது. ஆனால் இது ஒன்று தான் நமக்கு இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் இருக்குது. ஸோ இது கூட இதை கம்பேர் பண்ணும்போது 100 மில்லியன் சொல்லும்போது மில்லியன் பீரியட் இங்கே இருக்குது. 100 மில்லியன்னா நமக்கு இங்கே 1 போட்டு இங்கே 2 0 இருக்கணும். ஆனால் பட் இது வந்து நமக்கு 1 பில்லியன். அப்போ இது கண்டிப்பாக இது வர சான்ஸ் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இந்த 3த்தில் தான் ஏதாவது வரணும். அப்போ வரணும்னா இதை நம்ம முதல்ல இந்தியன் சிஸ்டமில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு எப்போவுமே என்னவாக இருக்கும், 3 0 தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 0க்கு அப்புறம் கமா வரணும். இந்த 2 0, அப்புறம் இங்கே 2 0, அப்புறம் இங்கே 1 இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், இது ஒன்ஸ் பீரியட், இது வந்து நமக்கு 1000 பீரியட், இது வந்து லேக், இது பார்த்திங்கன்னா நமக்கு க்ரோர். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ இது மொத்தமாக சேர்த்து க்ரோரில் நம்ம சொல்லும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 100 crore கிடைக்கும். தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 100 லேக்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஒன்ஸ் பீரியட், இது 1000 பீரியட், இது லேக் பீரியட், இது வந்து நமக்கு க்ரோர் பீரியட். ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு 100 லேக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேக் இங்கே இருக்கா, இங்கே நமக்கு வந்து 2 டிஜிட் தான் இருக்குது. 100 லேக்குன்னு சொல்லும்போது நமக்கு இங்கே 1 வந்துச்சுன்னா இது மொத்தமாக சேர்த்து நம்ம 100 லேக் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நமக்கு இங்கே 1 வரல, நமக்கு இங்கே 0 வந்துருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஆன்சராக வர முடியாது. ஸோ இது பாருங்கள், 10,000 லேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லேக் பீரியட் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து நமக்கு 10,000 இருக்கணும். ஸோ இருக்கா, நமக்கு இங்கே 10,000 இருக்கா. ஸோ லேக் பீரியட் வரைக்கும் 10,000 இருக்கும். ஸோ இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டான ஆப்ஷன் தான். ஸோ 10,000 லேக்கும் 1 பில்லியன் தான். ஸோ 2 ஆப்ஷனும் கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 6 போட்டுட்டு இது பக்கத்தில் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். 1 2 3 4 5. ஸோ 6 × 1 போட்டு 5 ஜீரோஸ் இருக்கணும். அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், இது 4 ஜீரோஸ் இருக்குது, இது 4 ஜீரோஸ் இருக்குது, இது 6 ஜீரோஸ் இருக்குது, இதுதான் 5 ஜீரோஸ் இருக்குது. ஸோ இதுதான் கண்டிப்பாக கரெக்டான ஆப்ஷனாக இருக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.